வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் அடியேன் பாட, குருவணக்கம் பாட உள்ளது ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு என்னன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறைந்து அகத்தவத்தால் கலங்குங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினை நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
இன்று நமக்காக அருமையாக சாந்தி யோகம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மியூட்ல இருக்கீங்க நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. சரி, ஐயா மியூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டேன்னு நான் பேசிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். இன்றைய கவி இறைவெண் பரிணாமமா, அதுக்கு அடுத்த கவி இல்லையா? மனதின் அடித்தளம் இறைநிலை. வாழ்க வளமுடன். அந்த கவி எடுத்துறேன். வாழ்க வளமுடன். சங்கரம்மா பாடுறாங்களா ஐயா? சங்கரம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. வாழ்க வளமுடன் அம்மா, பாடுங்கம்மா. சங்கரி செந்திலம்மா அவர்கள் பாடலை ஞானக்களஞ்சிய கவியை இசை வடிவம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. அலை அலையாய் இயங்கும் மனத்து அடித்தளமே நிலை பொருள். அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும். நெடுவெளி உன்னறிவாகும் உனது அலையே மனம். கலையுணர்வாள் மெய் பொருளாம் கண்காணா ஒன்றினை. கண்காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலையுருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினான். சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம். சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சார்ந்த பெருமக்களே, காந்த தத்துவத்தில் மேலும் ஒரு அற்புதமான பாடல். கடலிலே அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நடுக்கடலிலே அல்லது கடலின் உட்பகுதியிலே பின்பகுதியிலே பார்க்கிற போது அது அமைதியாகத்தான் இருக்கும். அப்ப கடற்கரைக்கு ஒட்டியுள்ள பகுதிகளில் தான் அலை தோன்றுகிறது. அது எப்படி தோன்றுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்றின் அழுத்தம். பூமி சுழல்கின்ற போது காற்று அழுத்தம். அந்த அழுத்தத்தில் தண்ணீர் பிதுங்கும் இல்லையா? அப்போ ஒரு வேகத்தோடு பிதுங்கி கொண்டே வரும். கரையில அந்த வேகத்தால் அதிகப்படியான நீர் கரையில போய் பிறகு மீண்டும் திரும்பி கடலுக்குள்ள வரும். அது உள்ள வருகின்ற போது அடுத்த அலை வரும் இல்லையா? அப்ப இது உள்ளே மறைஞ்சு போக பின்னால் வந்த அலை இதனோடு பட்டு மேலே எழும். அப்படி எழும்போதுதான் நம்ம அலை என்று சொல்கின்றோம். ஸோ இது கடற்கரைக்கு பக்கத்துல தான் அலைகள் இருக்குமே தவிர கடலில் அலைகள் இருக்காது. அதுதான் அலை அலையாய் இயங்கும் மனத்து அடித்தளமே நிலை பொருள். அதே போல
எப்படி கடல் ஓஷானிக், அலை டைட்டானிக். இந்த இரண்டுக்கும் உட்பொருள் என்ன? தண்ணீர். கடல் என்றாலும் அலை என்றாலும் உட்பொருள் ஒன்றேதான், தண்ணீர். அதே போல அலை அலையாக இயங்குகின்ற மனம், அதனுடைய அடித்தளம் இறைநிலை. இப்படி இந்த இரண்டுக்கும் உணர்கின்ற திறமாக வருவது அறிவு. நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்று ஓதிடும். நிலைத்த பொருள், அதை சுத்த வெளி என்றும் இருப்பு என்றும் சொல்கின்றோம். நிலை பொருளாம் இருப்பு, அது அசைவில்லாதது, சவம் போன்றது. அந்த சவம் போன்ற இயக்கமில்லாத ஒன்று எழுச்சி பெறுகின்ற நிலைதான் சிவம் என்று சொல்வார். அப்போ இருப்பு சிவம் நித்தியம் என்று ஓதிடும். அது என்றைக்கும் இருப்பது, அழிந்து போகாதது. அது தொடர்ந்து இறைத்துகளாகி பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் இயக்க முடிந்த பிறகு மீண்டும் அது இறைத்துகளாக இருப்பாக மாறி போகிறது. அப்போ சுத்த வெளியின் ஒரு தன்மாற்ற நிலைதான் பரிணாமம். எனவே அது என்றைக்கும் இருப்பது, நித்தியம் என்று ஓதிடும். நெடுவெளி உன் அறிவாகும். அந்த எல்லையில்லாத சுத்த வெளியின் 6 தன்மைகளில் ஒன்று அறிவு. அது பிரதானமானது. அதனுடைய முக்கியத்துவத்தில் தான் மற்ற 5மே செயல்படுகிறது. அதனால் அந்த நெடுவெளி உன் அறிவாகும். உனது அலையே மனம். நம்முடைய அலையே மனம் என்றால் நம்முடைய அலை என்ன? ஜீவாந்த அலைகள். அப்ப இந்த ஜீவாந்தத்திலே ஏற்பட்ட அதிர்வுகள், எண்ணம் சொல் செயல்கள் மூலமாக ஏற்படுகின்ற அதிர்வுகள், அந்த அதிர்வுகளை ஜீவாந்த கருமையமே ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி வைத்துக் கொள்கிறது. அப்படி இருப்பானவற்றை மீண்டும் மரத்தையும் காட்டுகின்றது. அப்ப ஆத்மாவிலிருந்து விரிவலையாக எழுச்சி பெற்று அனுபவங்களோடு உடல் முழுவதும் பரவுகின்ற ஜீவாந்த களத்திற்கு பெயர்தான் மனம். கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை. சரி, இந்த மனம், அறிவு, அலை, கடல், சுத்தவெளி, தெய்வம், இதெல்லாம் ஏன் நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், இருப்பு என்பதுதான் மூலப்பொருள், எல்லையில்லாத பரம்பொருள். இப்ப எல்லை என்ற ஒரு கோடு இருந்தது என்றால் எல்லைக்கு அப்பால் என்ன என்ற ஒரு கேள்வியும் வரும். அப்போ இன்றைக்கு குறிப்பா இந்து சமயத்துல கடவுள் என்று சொல்லி 33 கோடி வடிவங்களை வைத்திருக்கின்றார்கள். 33 கோடி தேவர்கள் என்று சொல்லி அத்தனை வடிவங்களை வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த வடிவம் தான் தெய்வம் என்றுதான் மக்கள் நம்புறாங்க. உருவம் இல்லை என்று சொன்னால் கும்பமேளால தினசரி பல லட்சம் பேர் வர்றாங்க. இது உருவத்தில் இறைவன் இல்லை நாங்க சொன்ன கதி என்ன யோசிச்சு பாருங்க. எந்த கோவில் நம்ம சொல்ல முடியாது. அதாவது பகவத்கீதையிலேயே ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்ன சொல்றாங்க? என்னுடைய உருவம் மாயமானது. மாயம்னா புலன்களுக்கு எட்டாதது. என்னுடைய உருவம் மாயமானது. அந்த மாய உருவிலே பிரபஞ்சம் முழுவதும் நான் நீக்க மற நிறைந்திருக்கின்றேன். சரி, எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னை அறியாத அறிவிலிகள் என்னை சிறு சிறு உருவங்களிலே இருப்பதாக எண்ணி வழிபடுகின்றார்கள். அதனால் பூஜையின் பலனை முழுமையாக பெற முடியாமல் போகின்றார்கள். பகவத்கீதை ஸ்லோகம்
அப்படின்னு எல்லா கோவிலும் வைக்கலாம் இல்லையா? இல்லையா? இந்து தத்துவத்தின் மகுடமே பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் தான், அதாவது ராஜயோகத்துல 4வது ஸ்லோகம் நினைக்கிறேன். இது எல்லா கோவிலும் வைக்கலாம் இல்லையா? இதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டுமே, இல்லையா? ஏன் வைக்க மாட்டாங்க? அப்போ மக்கள் தெரிந்து விட்டால் ஒரு சிலருக்கு சும்மா உட்கார்ந்தே வயிறு வளர்க்க முடியாது. அதனால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை வைத்து கொண்டு பிழைப்பை நடத்துவதே ஒரு கூட்டத்தாருக்கு வாழ்க்கையா போச்சுங்க. மக்களும் இவங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சே பார்க்கறது கிடையாதுங்க. எனவே அதை தவிர்த்து நிற்க வேணும். சுயமரியாதை அதுன்னு பேசுறானுங்களே தவிர ஒன்னும் சுய புத்தியே இல்லை. சுய புத்தி இருந்தா தானே சுயமரியாதை என்னன்னு தெரியும். எல்லாம் ஒரு மயக்கத்தில் பயத்துல தான் இருக்கிறாங்க மக்கள். பயபக்திதையை தவிர தெளிந்த பக்தி, நேசிக்கின்ற பக்தி எல்லாம் கிடையாது. பயபக்தி தான். அதனால் இந்த இருப்பு, சிவம், நித்தியம் கதையிலே இருக்கு. ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சின்ன ஒரு மோதல். படைப்பதனால் நான் உயர்ந்தவன் என்றார் பிரம்மா, காப்பதனால் நான் தான் உயர்ந்தவன் என்றாரு விஷ்ணு. 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. சரி வா சிவன் கிட்டே கேட்டுடலாம் சொல்லி சிவன் கிட்ட போறாங்க. சிவன் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சார். என்னுடைய அடியை முடியை பார்ப்பவர்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னாரு. சரி பிரம்மா நான் முடியை பார்த்துடுறேன்னு சொல்லி மேல போனாரு. விஷ்ணு நான் அடியை பார்க்க முயற்சி பண்ணுகிறேன் என்று கீழே போனாரு. 2 பேர் போயிட்டே இருக்கிறாங்க. தலைமுடியும் பிரம்மாவால் பார்க்க முடியல, காலடியையும் விஷ்ணுவால் பார்க்க முடியல. போன வரைக்கும் அடையாளமாக மணியை கட்டி வச்சுட்டார் கண்டை காலில். இப்போ இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். மணியை கட்டி இடம் கண்டை கால்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தானே பாதம் இருக்கணும், போயிருக்க வேண்டியது தானே. பிரம்மா வந்து போய் சொல்லிட்டார், நான் உன்னை முடியை பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? அடி முடி காண முடியாதவன் என்று அதே சைசிந்தாத்தின்னு பாடுறாங்க. இப்ப யோசிக்கணும் இல்ல, கருத்துக்களெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதற்கான பொருள் என்ன என்று சிந்தித்தால் தானே தெளிவு கிடைக்கும். எனவே நீங்க என்ன கடவுள் வச்சுக்கங்க, விஸ்வரூபம் வச்சுக்கங்க, எல்லை என்று வந்தால் எல்லைக்கு அப்பால் என்ன கேள்வி வரணும். அப்பதான் அறிவு இருக்குன்னு அர்த்தம், சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி சிந்திக்காமலேயே யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு அறிவு இருந்ததுன்னு சொன்னா சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த அறிவு கட்டம் எப்படி நிம்மதியா வாழ்வான்? எனவே யோசிச்சு பாருங்க. இந்த 4 வரிகளிலே சுத்த வெளிதான் அடிப்படை மூலம். அதிலிருந்து எழுச்சி பெற்ற பரிணாமம் தான் பஞ்சபூதங்களும் மனம் உள்ள மனிதன் வரைக்கும் என்று முதல்ல சொல்லிட்டு, இது ஏன் சொல்றோம் அப்படின்றதுக்கான காரணத்தை மகிழ்ச்சி சொல்றாங்க. கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காணா ஒன்றினை. கலை உணர்வு, சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாட்டியக்கலை, இசைக்கலை, இப்படி 63 கலைகள் இருக்குங்க. போர்க்கலையும் ஒன்று இருக்கிறதுல. ஆனா இந்த 63 கலைகளிலே மனவளக்கலை இல்லை. ஏனென்றால் இந்த 63 கலைகளையும் மனதை கொண்டுதான் செய்கிறோம், ரசிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம் எல்லாமே. அதனால் இந்த 63 கலைகளையும் பயன் கொள்ளுகின்ற மனதுக்கும் ஒரு கலை வேண்டும் என்று 64வது கலையாக அறிமுகமாகி அது முதன்மை இடத்தை அடைந்ததுதான் மனவள கலை. தந்தவர் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். அப்ப இதை கொண்டு யோசிச்சு பார்க்கிற போது நம்முடைய கலை உணர்வு, சிற்பம் செதுக்குறாங்க, ஓவியம் வரைகிறாங்க. அப்ப மனிதனையும் பறவைகளையும் விலங்குகளையும் வரைந்து கொண்டிருந்தால்
அவருடைய கற்பனை அதுக்குள்ளேயே சிறைப்பட்டு இருக்கும், பார்த்த வடிவத்திலேயே சிறைப்பட்டிருக்கும். இப்ப பாகுபலின்னு ஒரு சினிமா எடுத்தாங்க, அது யதார்த்தமா? மிக அற்புதமான ஒரு கற்பனை. இப்படியெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான கற்பனை. அது போல நம்முடைய மனதின் இயல்பே சிருஷ்டி, கற்பனை செய்து பலவற்றை புதுமைகளாக படைத்து ரசிப்பது. அப்ப யாருக்கு திறமை இருக்கோ அவங்க படைக்கிறாங்க, மற்றவர்கள் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ இப்படி படைப்பு, ரசித்தல் 2 ஸ்டேஜ் வந்துருது. இதுல கற்பனையை கொண்டு எவ்வளவு அழகா வேணும்னா படைக்கலாம், வரையலாம். அப்போ ஓவியக்கலை அது வரைதல், சிற்பக்கலை. இப்போ இதுலயும் பாருங்களேன், அற்புதமான தத்துவம் இதுலயே இருக்கு. எழுத்துக்களின் சேர்க்கை கவிதையும் நாடகமும், அசைவுகளின் சேர்க்கை நாட்டியம், வண்ணங்களின் சேர்க்கை ஓவியம். அதே போல ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தீங்கன்னா சேர்க்கை தான் ஒன்றாக தோற்றமளிக்கும். இதற்கு நேர் மாறாக கழித்தலே சிற்பம். ஒரு பாறை எடுத்து செதுக்கி 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 அதற்குள் ஒரு சிற்பத்தை எடுக்கிறாங்க. அப்ப சிற்பத்தை செதுக்குறாங்களான்னு இல்லை, இவன் கற்பனை செய்த ஒரு வடிவத்தை வைத்துக் கொண்டு தேவையற்ற பகுதிகளை நீக்குவதுதான் சிற்பம் கலை, செதுக்குகின்ற கலை. அப்ப செதுக்கி முடித்து இது ஒரு அழகான சிற்பம் என்று ஒரு சிற்பி நினைக்கின்ற போது அது வணக்கத்திற்குரிய தெய்வமாக மக்கள் அதை வணங்க வைக்கிறாங்க. இதுலேயே நோக்கம் என்ன என்றால் பிரத்யகார தாரணா. மூட்டையிலிருந்து விடுபட்ட கடுகு போல சிதறி ஓடுகின்ற மனதை ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலே ஓசையிலே நிலைநிறுத்தி மனதுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் அதை கொடுக்கக்கூடிய நிலைதான் இந்த வணக்க முறை பயிற்சி. ஒன்றையே தொடர்ந்து கவனித்தால் கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும். அப்படி மனம் ஓர்மை பெற்ற பிறகு சிலையில இருந்து தன்னுள் உயிர் மையத்தில் மனதை திருப்பினால் அதுக்கு தவம் என்று பேர். தவத்தின் உச்சம் சமாதி. அப்ப பிரத்யாகார தாரணா தியான சமாதி என்று ஆலய வழிபாட்டுடைய தாற்பயத்தை பதஞ்சலி மகான் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த செதுக்குதல் மகர்ஷி அதையே கருத்து சொல்லுவாங்க. நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது நித்தியமா மெய்ப்பொருளா நிறைந்த உள்ளம் ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா இப்பேரு தவத்தால் என்று யார் பெறுவார் யார் தருவார் அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் இழுக்க வேண்டும். அப்போ ஏன் சிற்பம் வணக்கத்திற்குரியதாக கருவறைக்குள் வைக்கப்பட்டது என்றால் அது நம்மில் இருக்கின்ற தீயவற்றை செதுக்கினால் தெய்வீகம் வெளிப்படும். அப்போ ஒரு பாறையிலிருந்து தேவையற்ற பகுதியை நீக்கினால் வணக்கத்திற்குரிய சிலை வெளிப்படுகிறது. நம்மிலே இருந்து தேவையற்ற குணங்களை செதுக்கிவிட்டால் நம்மில் தெய்வீகம் வெளிப்படுகிறது என்ற ஒரு தத்துவத்தை உள்ளடக்கித்தான் சிற்பக்கலையினால் வந்த சிலையைத்தான் கருவறையில் வைத்தார்களே தவிர ஓவியத்தை வைக்கவில்லை, இல்லையா? அப்போ ஒவ்வொன்றிலையும் சிந்தனை செய்து பார்த்தால் எல்லாவற்றிலையும் இருக்கிறது மெய் உணர்வு தாங்க. வழிபாட்டு முறையில் நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் அது எங்கே போய் நிற்கும் பார்த்தீங்கன்னா இறை உணர்வுல தான் போய் நிற்கும். இன்றைக்குள்ள வழிபாட்டு முறையில் எடுத்துக்கொண்டு பாருங்க, எல்லாம் இறை உணர்வுல போய் நிற்கும். ஆனா இவங்க நுனிப்புல் மேய்வது தானே நமக்கு பழக்கம். அதனால போனோமா கும்பிட்டோமா தேர் இழுத்தமா வந்தோமா அதோ நிறுத்துறாங்களே தவிர உண்மை உணர்வதற்கு முயற்சி செய்வது இல்லை.
எனவே கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காணா ஒன்றினை. குழந்தைகளுக்கு போய் கடவுள் இருக்கிறான்னு சொன்னா எப்படி இருக்கிறான்னு கேட்பான். அறிவு வளர்ச்சி இல்லாதவர்கள் இடத்துல போய் கடவுள்னு சொன்னா எப்படி இருப்பார்னு கேட்பான். அப்ப இப்படித்தான் இருக்கிறார் என்று அறிவிலே சிந்தனை திறம் இல்லாத குழந்தைகளுக்கும் வளர்ந்த மனிதர்களுக்கும் ஒரு ஊடகமாக ஒரு உருவத்தை வைத்து இதுதான். ஏன்னா உன்ன மாதிரி இருக்கு, ஆனா 4 கை இருக்கு, 6 தலை இருக்கு என்றெல்லாம் அதற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிசயமான உருவங்களை வடித்து இதுதான் தெய்வம் என்று ஒரு கற்பனை கதையை வைத்து நம்ப வைக்கிறாங்க. ஆனால் சிந்தித்து பார்க்கின்ற போது இங்க இருந்து அருவத்துக்கு போகக்கூடிய தத்துவ விளக்கங்களையும் அதே பக்தி மார்க்க கதைகளிலேயே வச்சிருக்கிறாங்க. எனவே கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காணா ஒன்றினை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலை வடிவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினான். சிலை வடிவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினான். சிக்கி உள்ள வரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம். அப்போ இந்த பக்தி கதைகளை சொல்லுவது, தினசரி பத்திரிகைகளிலே ஆன்மீக செய்திகள் சொல்லி ஏதாவது ஒரு கதை எழுதுறது, அதாவது அரை பக்கம் விளம்பரங்க. செய்தி தினமலர் பத்திரிகையில ஒரு முறை அரை பக்கத்துக்கு சில ஆச்சாரியர்கள் அவங்க இவங்க எல்லாம் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து அதை செய்தியாக போட்டிருக்கிறாங்க. அதுல ஒத்துட்டு கேட்கறாங்க, எதுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, 12 வருஷம் கடவுள் பார்த்துட்டு இருப்பார். நம்ம கும்பாபிஷேகம் பண்ணலைன்னா கர்ப்பகிரகத்துல இருந்து போய் ஸ்தல விருட்சத்துல உட்காந்துக்குவார். அப்பவும் நம்ம பண்ணலைன்னு சொன்னா அவர் வெளியே போயிடுவார். இது செய்தித்தாள்ல வந்த கதை. தலையில அடிச்சுக்கணும் இதெல்லாம். எப்ப போடுறான்? 2020லயோ 21லயோ லட்சக்கணக்கான பேர் படிக்கிற பத்திரிகையில எவனோ ஒரு அடிமுட்டால் சொன்ன கதைய ஒரு செய்தியா போட்டு இதை படிக்கிற லட்சக்கணக்கான பேர் என்ன நினைப்பானுங்க? அப்போ மக்கள் மத்தியில மூடத்தனத்தை வளர்ப்பதற்கென்றே இருப்பவங்க தான் இந்த மதவாதிகள். தனக்கும் தெரியாதுன்னு சொல்ல ஒத்துக்க மாட்டான். அது அழகா ஓஷோ சொல்லுவார். ஓஷோ கிட்ட ஒரு அன்பர் வர்றார். சாமிஜி, என்னெல்லாம் அடிமுட்டாள்னு எனக்கு ரொம்ப கேவலம் பண்றாங்க. நானும் அறிவாளி உங்ககிட்ட காட்டிக்கணும் சாமிஜி, என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நான் சொல்ற 2 விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணு, உன்னை எல்லாம் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னார். சொல்லுங்க சாமினார். நம்பர் 1, யார் எது சொன்னாலும் தப்புன்னு. யார் எதை சொன்னாலும் தப்புன்னு. எது சரி என்று கேட்டால் சொன்னா உனக்கு புரியாதுன்று. சரி சாமி போயிட்டார். 1 வருஷம் கழிச்சு வர்றார். அவர் பின்னாடி 10,000 பேர் கூட்டம். ஓஷோ கிட்ட வந்து கேட்கிறார். சொல்றாரு, சாமிஜி என்ன நினைவு இருக்கா? எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்கப்பா, யாரை நான் நினைவச்சுக்க முடியும்? விஷயம் சொல்லு. ஒன்னும் சாமிஜி, போன வருஷம் உங்களை நான் சந்திச்சேன். சரி, நான் இப்படி கேட்டேன், நீங்க இப்படி சொன்னீங்க. சரி, நீங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணினேன். இப்ப பாருங்க சாமிஜி, என் பின்னாடி 10,000 பேர் நிக்கிறாங்க. எல்லாரும் என்னை குரு மகான் சாமின்னு காலில் விழுந்து என்னை மதிக்கிறாங்க சாமினார். இப்படி ஓஷோ ஒன்று. அது நிஜமாக கற்பனை கதையா தெரியாது. ஆனா இதுதான் பக்தி மார்க்கத்துல நடக்குது. இதுதான் பக்தி மார்க்கத்துல நடக்குது. நாம எதை செய்தாலும் தப்பும்பா. எது சரின்னு கேட்டா சொன்ன உனக்கு புரியாதும்பா. இப்படி தலைமை பதவிக்கு வந்த முட்டாள்கள் தான் பூசாரி, மதவாதி, எல்லாம் இப்படி வந்த முட்டாள்கள் தான். இவங்க கிட்ட நமக்கு என்ன விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நான் கூட இப்ப நிறைய ஆதீனங்கள் இருக்குது, பக்கத்துல கோவில் இருக்குது. எந்த கோவிலையாவது வணங்கிய பிறகு
அவரை தலைவரை பார்க்கணும்னு சொன்னா அனுமதிக்கிறாங்களா? சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய தலையாய கடமை என்ன? ஆதீனம், மதவாதிகள், மத தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தலையாய கடமை என்ன? நாங்க மடத்தை நிர்வாகம் பண்றோம். அது நிர்வாகம் பண்ற அசெட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆளை சம்பளத்துக்கு போடுங்க, அவன் பார்த்துக்குவான் அசெட் மேனேஜ்மெண்ட்டை. நீ எதுக்கு அந்த கணக்கு பார்த்துட்டு இருக்கிற? நாங்க பூஜையெல்லாம் பண்ணுவோம். என்னத்து பண்ண போறீங்க? பூ போடுறீங்க, குங்குமம் போடுறீங்க, ட்ரெஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதானே பண்ண போறீங்க. வருபவர்களுக்கு தர்மத்தை போதியுங்கள். உங்களுடைய தலையாய கடமை. நீங்க என்ன ஜீயரா இருந்தாலும் சரி, மடாதிபதியா இருந்தாலும் சரி, என்னவோ வந்துட்டு போங்க. வருகின்ற பக்தர்களுக்கு தர்மத்தை போதியுங்கள். அதுதான் உங்களுடைய தலையாய கடமை. மற்ற சொத்து கணக்கு பார்க்கறது, பூஜை பண்றது, இதெல்லாம் யார் வேணா பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க வேண்ட அவசியமே கிடையாது. ஒரு சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஒரு காமர்ஸ் படிச்சவன் கணக்கு பார்த்துருவான். பூ போடு மையப்போன் பொண்ணுங்கன்னா ஒரு அடிமையை கூப்பிட்டு இதை பூ போடுற மந்திரம் சொல்றேன்னா 4 புக்கை படிச்சு வச்சு நான் மந்திரம் சொல்லிடுவான். தர்மத்தை போதிக்கிறது அதான் தலையாய கடமை. ஒரு சமுதாயத்தில் அறம் செழிக்க வேண்டும், தர்மம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது போதிக்கப்பட வேண்டும். யார் சொன்ன நம்புவாங்க? நாங்க தான் சொல்லிட்டு இருக்கிறோம் 32 வருஷமா. யூடியூப்லயும் அப்லோட் பண்றோம். மிஞ்சி போனா 100 பேர் 500 பேர் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். உங்க பின்னாடி தான் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. நீங்க தானே சொல்லணும். இல்ல அந்த தகுதி எனக்கு இல்லைன்னா விலகி போயிடுங்க, மரத்தை மூடிட்டு போயிடுங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பான்னு போயிடுங்க. அப்போ சமூகத்தை கெடுப்பதற்கென்றே ஒரு உட்கார்ந்து இருந்தா எப்படி மக்கள் உருப்படுவாங்க? அப்போ ஒழுக்கம் இல்லாத பக்தி, தர்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை, விளைவு என்ன? எந்த மனுஷன் நிம்மதியா இல்லை. பிச்சைக்காரர்கள் இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் யாரும் நிம்மதியா இல்லை. இதுக்காகத்தான் மனிதன் பிறந்தானா? இதுக்காகத்தான் இறைவன் மனிதனாக வந்தானா? அவனும் வழிகாட்ட மாட்டேன்றான், இவனும் யோசிக்க மாட்டேன்றான். அப்ப சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கின்றான். சிந்தனையை தூண்டுவதற்கு அவ்வப்போது உண்மையான மகான்களும் அவதரிக்கிறார்கள். சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடிச்சா எப்படி? இதுதான் நடக்குது. நல்ல சொல்ல வந்தா நீ எப்படி சொல்லலாம்னு கேள்விதான் கேட்கறானே தவிர, ஓ நீங்க சொல்றது லாஜிக்கலா கரெக்டா இருக்க அப்படின்னு யாராவது ஒத்துக்கிறாங்களா? அதனால இதெல்லாம் இந்த இந்த எல்லைக்கோடுக்குள் சிக்கியிருக்கின்ற வரைக்கும், சிக்குள்ள வரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம். இதெல்லாம் பெரிய சிக்கலுங்க. இது ஒரு சோசியல் ஹிப்னாட்டிசம் என்பார் மகரிஷி. இதுக்குள்ள மக்கள் சிக்கி கிடக்கிறார்கள். இல்ல தெளிவு தரணும் யார் வந்தாலும் அவங்கள கொள்வார்களே தவிர தெளிவை நாடி போக மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏமாத்துற கதையை சொல்லுங்க, மணிக்கணக்கு உட்காந்து கேட்பான். ஆனா சிந்திக்கிற கருத்தை சொல்லுங்க, எந்திரிச்சு போயிடுவான். இதுதான் நடக்குது. மன்றத்துக்கே வருவாங்க, தவம் பண்ணுவாங்க. தவம் முடிஞ்சு தத்துவம் பேச ஆரம்பிக்கும் போது பாதி வரைச்சு கிளம்பிடுவான். நான் சொல்லுவேன், இவங்க அத்தனை பேரும் தவமே செய்யல. எழுந்து போன அத்தனை பேரும் தவமே செய்யல. என்ன செஞ்சிருப்பாங்க? 30 நிமிஷம் தவம் நடக்கும். முடிஞ்சவொடனே என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும், எந்த வேலை செய்யணும், எங்க போகணும், எதை வாங்கணும், எதை கொடுக்கணும், இதை பத்தி பிளான் தான் போட்டுட்டு இருந்திருப்பான். அதனால் தவம் முடிஞ்சு நினைச்சு வேலை கவனிக்க கிளம்பிட்டான். உண்மையிலே தவம் செய்திருந்தால் எழுந்திருக்கவே முடியாது. அது ஒரு தெய்வீக போதை, டக்குனு எந்திரிச்சிட முடியாது. அப்போ இப்படிப்பட்ட அன்பர்கள் உண்மையை தவம் செய்வதற்கு தடை தான். நீ வர்றதுக்கு வராம இருந்துக்கின்றவன். இங்க இதுக்கு வந்து உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிற, அது வெளியே பண்ண உங்க வீட்டிலே பண்ணிக்க. இங்க இதுக்கு வந்து அடுத்த தவத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எனவே இது போல நிறைய மக்களை ஆன்மீகத்துல கை தூக்கிடுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைங்க. மகரிஷியும் 60 வருஷமா பார்த்துட்டாரு.
என்ன தெரிஞ்சு. அதனால நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும்னு சொன்னா அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே நம்மை காப்பாற்றும். வேற எந்த கடவுளும் தேவன் நம்மை காப்பாற்ற முடியாது. இதை புரிந்து கொண்டு இறைவனின் பாதையே அறம்தான். இறைவனின் செயல் திட்டமே தர்மத்தின் வழியாகத்தான். யார் தர்மத்தில் எப்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ ஒன்றும் அவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனை போற்றி புகழ் பாட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் போற்றி போற்றி சொன்ன சந்தோஷப்படுறதுக்கு அவனுக்கு என்ன மனசா இருக்குது? இல்லை நல்ல நெய் போட்டு கம கமான்னு சக்கரை பொங்கல் வச்சா சாப்பிட்றதுக்கு வாயாக இருக்குது? அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அறிவை சொல்லுகின்ற வழியிலே வாழ்ந்து விட்டால் அறிவாகிய தெய்வம் அறிவோடு இணைந்து நமக்கு நல்வழியை காட்டும், நல்ல சிந்தனைகளை தரும், நல்ல எண்ணங்களை தரும். இவ்வளவுதான் ஞானத்தின் சிறப்பு. எனவே கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காண ஒன்றினை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலை வடிவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம் சிக்கி உள்ள வரை உண்மை நிலை விளங்கவில்லை இதுவரைக்கும் மக்களுக்கு. வேற தனியே ஒன்று ஆராய்ச்சி தேவையில்லை. யதார்த்தமா சமுதாயத்தை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த மயக்கத்தினால் என்ன சிக்கல் என்றால் ஒரு நிறைவான வாழ்க்கை இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. எங்கு பார்த்தாலும் போட்டி, பொறாமை, சிக்கல், யுத்தம், சண்டை, சச்சரவு, லஞ்சம், ஊழல். இதெல்லாம் மாறணும் என்று சொன்னால் உண்மையான தெய்வத்தை அறியணும். தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற அறம் பின்பற்றப்பட வேண்டும். அதுக்காகத்தான் மகர்ஷி பல கவிதைகள் வழியாக திரும்ப திரும்ப இறை நீதி, இறைவனை பற்றி தான் பேசுறாங்க. புரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அவருக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைய இங்க நீங்க சில விஷயங்கள் சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நேற்றைக்கு கொஞ்சம் சீரியஸா உள்ள இழுத்துட்டு போனீங்க. இன்னைக்கு இந்த இந்த கருத்துக்கள், நிதர்சன கருத்துக்களை கேட்டு கொஞ்சம் சிரிப்பு தான் வந்தது. வேற என்னத்த பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை. வாழ்க வளமுடன், அருமை. வாழ்க வளமுடன். யோசிச்சு பார்த்தா சில சமயங்கள்ல நாமளே அதுல வழுக்கி விழுந்துடுறோம். சமுதாயம் இழுத்துறது இல்லைங்கய்யா. அதனால எனக்கு நானே சிரிச்சுக்கிட்டேன். டேய் நீ தானடா அப்படின்னு. ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். சொல்லுங்க அருணகிரி ஐயா. அவங்க பேசுறது கேட்கல. ஐயா நீங்க பேசுங்க. எனக்கு தான் கேட்கலையா? இல்ல கேட்கலைங்க, அருங்கரைய பேசுறது கேட்கல. இதை கேட்கிறோம், பார்க்கிறோம், போறோம், அளவுக்கு தெரியுது. மறுபடியும் ஏதாவது வாழ்க்கையில் துயரமோ ஒரு ஒரு சேலஞ்ச் வரும்போது சரி. ஐயா நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது. கொஞ்சம் பிரேக் ஆகி கேட்குதுங்க ஐயா. அறிவுக்கு சரி இது வெளியில வர்றது கேட்டா கேட்கல. நீங்க வேணா இதுல இருந்து மீண்டு வருவதற்கு அறிவு தெளிவுன்றதை பத்தி தான் ஐயா சொல்றாரு. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களுடைய கேள்வி நீங்க வந்து இன்னொரு முறை நீங்க ஒலிப்பதிவாக்கி நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா அல்லது உங்க கருத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம் ஐயா. நிச்சயமா அருணகிரி ஐயா இன்றைய ஞானக்களஞ்சிய கதைக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும்
அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. பாடல்களை பாட ரமணி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம், தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம், மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை, மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற, மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மண் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.